ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி சுவையான மஷ்ரூம் பெப்பர் புலாவ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் அல்லது எண்ணெய் எதனாலும் நம்ம இஷ்டம் தான் எடுத்துக்கலாம். நெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் கிரீன் பீஸ், பன்னீர் இது ரெண்டையுமே எடுத்து நல்லா பன்னீர் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நான் வதக்கி எடுத்துக்கிட்டேங்க. அடுத்ததாக அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெயையும் கொஞ்சமாக நெய்யையும் சேர்த்து நெய் சூடானதும் 4 பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் உள்ள பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது மாதிரி சேர்த்திருக்கேங்க. இப்போது இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம். கொஞ்ச நேரத்தில் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவிற்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எடுத்து இதில் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டுறலாம். அடுத்ததாக 1.5 ஸ்பூன் அளவிற்கு சில்லி பவுடர், மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் அளவிற்கு தனியா பவுடர், சால்ட் உப்பு தேவைக்கேற்ப, கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது எல்லாமே சேர்த்து நான் இதை நல்லா கலந்து விட்டுறேன். அடுத்த நம்ம ஏற்கனவே வதக்கி வைத்திருந்த கிரீன் பீஸையும் பன்னீரையும் எடுத்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இப்போது கவர் போட்டு இந்த மாதிரியாக மூடி கேஸ் ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சுக்கிறேங்க. இப்போ அது வெந்துட்டுருக்கிற இந்த நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இந்த காளான்களை எல்லாம் எடுத்துக்கிறேன். இந்த மஷ்ரூம் எல்லாத்தையுமே எடுத்து இப்போ இதெல்லாம் நல்லா தண்ணியால் நல்லா கழுவி எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. ஒரு சில நிமிடங்களிலேயே நம்ம சேர்த்திருந்த பன்னீரும் கிரீன் பீஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ திரும்பவும் மறுபடியும் இது மாதிரி கலக்கி விட்டுறலாம். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வைத்திருந்த மஷ்ரூம் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1.5 ஸ்பூன் அளவிற்கு மிளகுத்தூள், பெப்பர் பவுடரையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். திரும்பவும் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி சிம்மிலேயே வைத்து 1-2 நிமிஷத்துக்குள்ள நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணி மூடி வச்சிடணும். இப்போது காளானில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே நம்மளுக்கு வெளியே வந்துருங்க. காளான் வேக வேக தண்ணி விடும். இப்போ நம்ம சேர்த்திருந்த மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு இந்த காளானில் இருக்கக்கூடிய தண்ணியும் வெளியே வந்து நல்லா வெந்துருச்சு. நல்ல ஒரு மணமாகவும் இருக்குங்க. இப்போது இது எல்லாத்தையும் திரும்ப கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸை நம்ம சப்பாத்திக்கோ ரொட்டிக்கோ அல்லது ஒயிட் ரைஸ், லெமன் ரைஸ், தயிர் சாதம், தக்காளி சாதம் போன்ற அனைத்து வகையான உணவு வகைகளுக்குமே நம்ம இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கரலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷாக வேணும்னாலும் இந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிட்டுக்கரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒயிட் ரைஸ் நான் வீட்டில் ஏற்கனவே நான் எடுத்து வடித்து வச்சுருந்தேன். இந்த ஒயிட் ரைஸை இது கூட சேர்த்துக்கிறேன். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சுவையான சூப்பரான வெஜிடபிள் மஷ்ரூம் பெப்பர் புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, வெரைட்டி ரைஸ் கூட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம இதை எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி சைட் டிஷ்ஷானாலும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி வெரைட்டி ரைஸாக வச்சும் சாப்பிட்டுக்கலாம். இப்போது சூப்பரான வெஜிடபிள் மஷ்ரூம் பெப்பர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீஸ்ட் ரெசிபி சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.